நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். Come on, Nikhil. உன்னால முடியும். Come on. நிக்கில் நிக்கில் அப்படிதான். ஆமா நிக்கில். Wow. கொடுங்கம்மா நான் வச்சிடுறேன். என்ன சம்பந்தியமா என்ன யோசிக்கிறீங்க? நிக்கிலோட சின்ன வயசுல நான் காதல் தெரிகிறேன். இப்போ இவனும் உங்களுக்கு பிள்ளை தானே? இவ மூக்க திருகிறதுக்கு உங்களுக்கு உரிமை இருக்கு. எல்லாம் சம்பிரதாயப்படிதான் நடக்குது. மாப்பிள்ள கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க. மாப்பிள்ள தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க. உள்ள வாங்க. இவங்க எல்லாத்தையுமே சம்பிரதாயப்படி ஒழுங்கா செய்யறாங்க. நான் அவங்களுக்கு எல்லாத்தையும் சொல்லி புரிய வச்சுட்டு வந்திருக்கேன். உண்மையிலே அவங்க ரொம்ப நல்ல மனுஷங்க. நீங்க வேணா பாருங்களேன், அவங்க எல்லாத்தையும் திருப்திகரமா பண்ணுவாங்க. ஐயா கொண்டாங்க மாணிக்கம். வைங்க வைங்க வைங்க. எல்லாரும் சாப்பிடுங்க. ஸ்வீட் சாப்பிடுங்க. இந்தாங்க. நல்லா சாப்பிடுங்க. எடுத்துங்க. அர்ச்சனா, எல்லாரும் டீ டிஃபன்லாம் சாப்பிடட்டும். பொண்ணு மாப்பிள்ள அப்புறமா மாலை மாத்திக்கிட்டோம். எல்லாம் நம்ம நினைச்ச மாதிரியே சரியா நடக்குது. பாத்தீங்கல்லம்மா, எல்லாம் நல்லபடியா நடக்குது. நம்ம லக்ஷ்மி ரொம்ப சந்தோஷமா இருப்பா. அம்மாடி அர்ச்சனா. நான் இத வரேன். ஓடாத ராகுல், அத்தை, என்னாச்சு? ராகுல் என்ன பார்த்துட்டு பயந்து போய் ஒளிஞ்சுக்கிட்டான். இவ்வளவு நேரம் எல்லார்கிட்டயும் கொடுங்க. அதுக்குள்ள எங்க போயிட்டான்னு தெரியல. என்னாச்சு? ஏன் எல்லாரும் இவ்ளோ டென்ஷனா இருக்கீங்க? அது வந்து ரொம்ப நேரமா ராகுல் எங்கனே தெரியல, அதான் பார்த்தோம். ஐயோ, அவன் நல்லாதான் இருக்கான். நீங்க எதுக்கு டென்ஷன் ஆகுறீங்க? நான் தச்சு வச்சிருந்த குட்டாவை கூட அவனுக்கு கொடுத்துட்டேன். அவன் எனக்கு ரொம்ப அழகா தெரியுறான். அர்ச்சனா, நான் இப்ப வந்துடுறேன். வேற எந்த ப்ராப்ளமும் இல்லல்ல? இல்ல இல்ல, எந்த ப்ராப்ளமும் இல்ல. சரி வா, அங்க போய் கெஸ்டுக்கு ஏதாவது வேணுமான்னு விசாரிக்கலாம். நம்ம கல்யாணமும் இப்படிதானே இருந்தது. உன் கல்யாணத்துல நம்ம எப்படி வந்த ஞாபகம் இருக்கா? நமக்கு ஸ்வீட்ல காரத்தை வச்சு கொடுத்துட்டாங்க. ஞாபகம் இருக்கு. அம்மா, இந்த நிக்கிலோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எங்க போனாங்க? கவனமா இருங்க. யாரும் எதுவும் சாப்பிடக்கூடாது, யாரும் எதுவும் குடிக்க கூடாது. பொண்ணு வீட்டுக்காரங்க கண்டிப்பா ஏடா கூடமா ஏதாவது செய்வாங்க. இவங்க ஏற்கனவே ரொம்ப பயந்து போயிருக்காங்க. அவங்களுக்கு அதான் பனிஷ்மெண்ட். அந்த பயத்தோடவே இருக்கட்டும். நாம ஏதாவது செஞ்சிருவோம்னு நினைப்பாங்க, ஆனா நாம எதுவும் செய்ய மாட்டோம். ஆனா அவங்க பயந்துகிட்டே இருக்கட்டும். சரி வா போலாம். என்ன நீங்க எதுவும் சாப்பிடாம இருக்கீங்க? இவங்களை கவனிக்கலையே இன்னும்? ஏதாவது குடிங்களேன். வைட்டா சார், நீங்க வாங்க. இவங்களுக்கு கூல் ட்ரிங்க்ஸ் கொடுங்க. ஓகே சார். இவங்க எல்லாரும் நிக்கிலோட ஃப்ரெண்ட்ஸ், அதனால இவங்களை ஸ்பெஷலா கவனிக்கணும். சரிங்க சார். அப்புறம் அந்த ஸ்பெஷல் ஸ்வீட்ஸ் எல்லாம் கொடுங்க. சரிங்க சார். சீக்கிரம் கொண்டு வாங்க. சரி கொடுங்க. தோ என்ன என்ன எடுத்துக்கங்க. தேங்க்ஸ். கார்த்திக், ஒரு நிமிஷம். இது வர மோகன், இவங்களுக்கு மறக்காம அந்த கச்சோரியை கொடுத்து ஸ்பெஷலா கவனிக்கணும். ஓ, அந்த ஸ்பெஷல் கச்சோடியா? ஓகே ஓகே, மறந்துடாத. கார்த்திக், நீங்க வாங்கல. எக்ஸ்கியூஸ் மீ, வாங்க. அட இந்தாங்க எடுத்துக்கோங்க. என்ன பாத்துட்டு இருக்கீங்க? குடிங்க குடிங்க. என்ன சொல்ல? கல்யாண மாலை எங்க? நான் கொண்டு போய் ஸ்டேஜ்ல வச்சிடுறேன். மாலையா? என்ன என்கிட்ட கேக்குற? நீ தானே ஆர்டர் பண்ண, மறந்துட்டியா? அதெல்லாம் கார்த்திக், மாலைய நீங்க தானே ஆர்டர் பண்றேன்னு சொன்னீங்க. நீங்க கால் பண்ணலையா? நானா? நான் உன்னையே ஆர்டர் பண்ண சொன்னேன்ல. உனக்கு பிடிச்ச மாதிரி நீயே ஆர்டர் பண்ணிக்கன்னு சொன்னேனே. கார்த்திக், உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதையே ஆர்டர் பண்ணுங்கன்னு நான் தான் உங்ககிட்ட சொன்னேன். நீங்க இப்போ என்ன ஆர்டர் பண்ண சொன்னீங்க? நீங்க என்கிட்ட அப்படி சொன்ன ஞாபகமே எனக்கு இல்ல கார்த்திக். மாலையை நீ தான் ஆர்டர் பண்ணணும்னு நான் உன்கிட்ட அப்பவே சொன்னேன்.
அப்படி இருக்கும்போது என்கிட்ட வந்து கேட்டா எனக்கு எப்படி தெரியும்? கார்த்திக் நீங்க என்கிட்ட சொல்லல. இப்ப நான் என்ன பண்றது? உங்களை நம்பி தானே எல்லாத்தையுமே விட்டுட்டேன். நீங்க ஏன் ஃபோன் பண்ணல? நான் உங்ககிட்ட அப்பவே போனை கொடுத்துட்டு போயிட்டேன். என்கிட்ட எப்ப போன் கொடுத்தீங்க? கொடுத்தேன்ல, ஐ மீன் டேபிள் மேல வச்சல. நீங்க போன் அங்க வச்சுட்டு போயிட்டீங்க. கொடுத்த பொறுப்பை நீங்க செய்யலங்கிற விஷயம் எனக்கு எப்படி தெரிய வரும்னு நீங்க நினைக்கிறீங்க? உங்களால முடியலன்னா அந்த தெளிவா நீங்க என்கிட்ட சொல்லிருக்கலாம்ல. அப்படி சொல்லிருந்தீங்கன்னா அந்த வேலையை நானே சேர்த்து பண்ணிருப்பேன். எல்லா வேலையும் நீ தான் செய்யணும்னு ரொம்ப ஆசைப்பட்டல, அந்த வேலையை நீ தான் செய்வேன்னு நினைச்சேன். கார்த்திக் அர்த்தம் இல்லாம ஏன் இப்படி பேசுறீங்க? மாலை ஆர்டர் பண்றேன் நீங்க தானே என்கிட்ட சொன்னீங்க. சொல்லுங்க. மாலையை ஆர்டர் பண்றேன்னு நான் தான் உங்ககிட்ட சொன்னேன். ஆனா நான் செலக்ட் பண்ண ஃப்ளவர் உனக்கு பிடிக்கலல்ல, அதனால தான் நான் மாலையை ஆர்டர் பண்ணல. நீயே பண்ணிக்க. கார்த்திக் முதல்ல நான் சொல்றத கேளுங்க. இப்ப யார் பண்ணது கரெக்ட் யார் பண்ணது தப்புன்னு டிசைட் பண்றதுக்கான நேரம் இது இல்ல. இப்ப நான் என்ன செய்யறது? நான் பாத்துக்கிறேன். அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், நானே எல்லாத்தையும் பாத்துக்கிறேன். என் அண்ணா கிட்ட சொன்னேன்னா அவரே அரேஞ்ச் பண்ணி கொடுப்பாரு. யாருக்கும் தெரியறதுக்கு முன்னாடி. என்ன அர்ச்சனா, வேகமா எங்க போற? முதல்ல இங்க வா. மேடம் ஒரே ஒரு போட்டோ எல்லாம் எல்லாம் சேர்ந்து நில்லுங்க. அந்த பக்கத்துல வா, எங்களோட போட்டோ எடுத்துக்க. நான் அது Smile கிராமத்துக்கு கொண்டு பண்ணுங்க. போறேன். ஸ்மைல் ப்ளீஸ். கார்த்திக் நீயும் பாப்பா. வா வா. இல்ல நான் போய் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களை பாத்துக்கணும். மேடம் இன்னொரு போட்டோ. ரெடி? ஸ்மைல். ஓ காட். அர்ச்சனா நீ எதுக்கும் கவலைப்படாத, நான் உடனே போய் மாலை வாங்கிட்டு வரேன். மார்க்கெட்ல மாலை கிடைக்கும். ஆமா சூர்யா, சீக்கிரமா போங்க. சரி அண்ணா கொஞ்சம் இருங்க. இத பத்தி தயவு செஞ்சு யார்கிட்டயும் சொல்லாதீங்க. சரி, நீ டென்ஷன் ஆகாத. வந்தா அர்ச்சனா, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களை கவனிச்சுக்கம்மா. மாலையெல்லாம் எடுத்து வச்சிட்டியா? ஆ. இந்த கல்யாணத்துல எந்த தப்பும் நடந்துடக்கூடாதுன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்குமா. நீ எல்லாத்தையும் கவனிச்சுப்பல்ல. சரி. நான் போய் பார்த்துட்டு வரேன். ஒன்னும் கவலைப்படாத அர்ச்சனா, அவசரமா செஞ்சல எல்லாம் சரியாயிடும். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சூப்பர் ஆயிடுச்சுடா. ஐடியா ஃபிட்டாவும் இருக்கு, கரெக்டாவும் இருக்கு. என்னாச்சு கார்த்திக்? பெரிய பிரச்சனை ஆயிடுச்சுப்பா. என்ன பிரச்சனை? கல்யாண மாலை இன்னும் வரல. என்ன மாலை இன்னும் வரலையா? அது எனக்கும் அர்ச்சனாவுக்கும் நடுவில் ஒரு சின்ன கன்ஃபியூஷன் ஆயிடுச்சு. ஐயோ. சரி அப்போ ஒன்று பண்ணலாம். நான் நேரில் போய் என்னன்னு பார்த்துட்டு வந்துடுறேன். இல்ல இல்ல வேண்டாம், நீ போக வேண்டாம். அர்ச்சனாவோட அண்ணன் வாங்க போயிருக்காரு. அவர் கரெக்ட் டைம்க்கு வந்துருவாருன்னு நம்புறேன். கண்டிப்பா வந்துருவாரு. டைமுக்கு வந்துருவாரா? நீ எதுக்கு டென்ஷன் ஆகாத என்ன? ராகுல், முதல்ல நீ என் கூட வா. ஏண்டா ஏன் இப்படி செஞ்சுட்டு இருக்க? எவ்வளவு தைரியம் இருந்தா எக்ஸாம் எழுதாம இருப்பேன். நீ செஞ்ச காரியம் எல்லாம் எங்களுக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு. உன் டீச்சர் எல்லாத்தையும் எங்க கிட்ட சொல்லிட்டாங்க. என்ன தைரியம் உனக்கு? அதனாலதான் எங்க யாருக்கும் தெரியாம இங்க வந்தியா? இல்லம்மா, நான் உண்மையா தான் சொல்றேன். நான் உண்மையா எக்ஸாம் எழுதுனேன். பொய் சொல்லாத. சுகன்யா என்ன துணிச்சல் பாருங்கக்கா. அமைதியாயிரு. என்னாச்சுமா? அர்ச்சனா நீ போமா. ஒண்ணும் இல்ல மாப்பிள்ள, பேசிட்டு இருந்தோம். நீ போ ராகுல், போ. ஒண்ணும் இல்ல, வா. ராகுல் கல்யாணம் முடியற வரைக்கும் என் கூட தான் இருக்கணும். சொல்றது புரியுதா? இத பாருமா, இத பத்தி இங்க யாருக்கும் தெரியக்கூடாது. இது கல்யாண வீடு. இதெல்லாம் தெரிஞ்ச அர்ச்சனா டென்ஷன் ஆயிடுவா. வா நம்ம போலாம். எல்லார்கிட்டயும் கொடுங்க. அர்ச்சனா மாலை வாங்கிட்டு வந்துட்டாங்களா? அண்ணா வாங்க போயிருக்காரு. டைம் ஆயிடுச்சு. நான் ஃபோன் பண்ணி பாக்குறேன். கொஞ்சம் சீக்கிரம் கொடுங்க. ஹலோ. அர்ச்சனா, இதோ இப்பதான் மாலையை தயார் பண்ணிட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரத்துல வந்துடுறேன், நீ டென்ஷன் ஆகாத. நான் சொல்றது கேளு. ஓகே. சரிண்ணா. இது பாரு அர்ச்சனா, அது அண்ணா மாலை ரெடி ஆயிட்டு இருக்குன்னு சொல்றாரு. அர்ச்சனா, நீங்க ரெண்டு பேரும் இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?
வந்த விருந்தாளிங்களை நல்லா பாத்துக்கணும்ல. அப்புறம் அர்ச்சனா, லக்ஷ்மி தயாராயிட்டாளா இல்லையா? சரிப்பா, நானே போய் அவளை பாக்குறேன். நீங்க கொஞ்சம் வெளியே பாத்துக்கோங்க. இந்தாங்க எல்லாம் சரியா இருக்குல்ல? ஓகே, தேங்க்யூ வெரி மச். சரி சரி, நீ ரெடி ஆயிட்டல? உன்னோட கல்யாணத்துக்கு நாங்க தான் டிபிக்கலா போட்டோ எடுக்க போறோம். வளையல இந்த மாதிரி காட்டணும், சரியா? மருதாணி நல்லா தெரியணும், ஓகேவா? அப்புறம் எல்லாருக்கும் முன்னாடி வெக்கப்படுற மாதிரி போட்டோ. அப்புறம் இவளோட வெட்டிங் வீடியோல சினிமா சாங்ஸ் எல்லாம் போட்டு அசத்த போறாங்க. எல்லாமே லேட்டஸ்ட் சாங்ஸ். நோ வே, ப்ளீஸ். ஐ, நம்ம லட்சுமிக்கு வெக்கத்தை பாரு. அர்ச்சனா, வாமா வந்து உட்காரு. நாங்க வந்ததுல இருந்து வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். நைஸ் அரேஞ்ச்மெண்ட். தேங்க்ஸ். பொருள் திருடு போனதுக்கு அப்புறம் எல்லாத்தையும் அர்ச்சனா தான் பாத்துக்கிட்டா. உண்மையை சொல்லணும்னா நாங்க ரொம்ப பயந்துட்டோம். 2 நாள் இதெல்லாம் எப்படி செய்ய போறோம்னு நினைச்சோம். ஆனா பாருங்க, எல்லாத்தையுமே பண்ணிட்டா. இந்த டெக்கரேஷன் எல்லாமே கார்த்திக் கூட இருந்து செய்ய சொன்னது. ஆச்சரியம் என்னன்னா, கால்ல அடிபட்டோம். கார்த்திகால இவ்ளோ வேலையை எப்படி செய்ய முடிஞ்சது? உண்மையிலேயே ஆச்சரியமா இருக்கு. தங்கச்சி கல்யாணத்தை பத்தி நிறைய கனவுகளோட இருந்தோம். அப்புறம் இந்த மண்டபம் அலங்காரம் இதெல்லாம் இருக்கு இல்லையா, இதெல்லாம் கார்த்திக் கூடவே இருந்து செய்ய சொன்னது. இந்த காலத்துல கல்யாணம் எல்லாம் புதுமையா நடக்குது. எங்க காலத்துல எல்லாம் வாசல்ல வச்சு முதல்ல மாலையை மாத்திக்க சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் சாஸ்திரப்படி மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களை நாங்க வரவேற்போம். நீங்க சொல்றது உண்மைதான். ஆனா இப்ப இருக்கிறவங்க இந்த மாதிரி வித்தியாசமா செய்யறாங்க. என்னோட கசினோட மேரேஜ் ஆஸ்திரேலியால நடந்தது. அவங்க மாலையை மாத்திக்கிறதுக்காக ரிவால்விங் ஸ்டேஜ் ஏற்பாடு பண்ணிருந்தாங்க. அந்த ஸ்டேஜ் அப்படியே சுத்திக்கிட்டு இருக்கும். அதுக்கப்புறம் மேல இருந்து பூவா விழுந்துகிட்டு இருந்துச்சு. அப்புறம் காத்துல இருந்து தேவதைகளா பொண்ணுங்க வந்து அவங்க தான் மாலையை கொடுத்தாங்க. அவங்க மாலையை கொடுத்ததுக்கு அப்புறம் தான் பொண்ணு மாப்பிள்ள மாலையை மாத்திக்கிட்டாங்க. இது கல்யாணம் மாதிரி இல்ல, ஏதோ கதை மாதிரி இருக்கு. நானும் அதுதான் சொல்றேன். இந்த மாதிரி எல்லாம் நடந்ததுன்னா யாரும் கல்யாணத்துல கவனம் செலுத்த மாட்டாங்க. கல்யாணங்கிறது சொந்த பந்தங்களுக்கு கிடைக்கிற சந்தோஷம். இத்தனை சம்பிரதாயமும் அதுக்காகத்தானே, எல்லாரும் ஒன்னா இருக்கிறதுக்காகத்தானே பண்ணியிருக்காங்க. பாருங்க, நாம எல்லாரும் எவ்வளவு சந்தோஷமா இருக்கோம். நீங்க சொல்றது உண்மைதான். ஆமாங்க. அர்ச்சனா, என்னாச்சு? ஒண்ணும் இல்லம்மா. அர்ச்சனா, மாலையெல்லாம் எடுத்து வச்சிட்டல? ஆமா, நானும் போய் நிக்கில கூட்டிட்டு வரேன். எங்க போனான்னு தெரியல. நான் அவனை போய் கூட்டிட்டு வந்துடுறேன். அர்ச்சனா, நீயும் நந்தினி போய் லட்சுமியை கூட்டிட்டு வாங்க. நான் போய் மத்தவங்க எல்லாரையும் கூட்டிட்டு வரேன். வாங்க நீ, நானும் உங்க கூட வரேன். ஏங்க, உங்க மருமக மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களை வர வைக்க வரலையா? என்ன அங்கேயும் இங்கேயும் சுத்திட்டு இருக்கா? மாமா, மாலை மாத்துறதுக்கான நேரம் ஆயிடுச்சு. கார்த்திக், மாப்பிள்ளை எங்கன்னு பாரு. சரிம்மா. வாங்க சார். வாங்க விஷ்ணு. நிக்கில் வாங்க. வர. ஆமா, நீங்களும் வாங்க. போங்க. சம்மந்தி, ஒரு சின்ன வேண்டுகோள். சொல்லுங்க சம்பந்தி, என்ன விஷயம் சொல்லுங்க. அது வந்து சம்பிரதாயப்படி இது எப்படி செய்யணுமோ நாங்க அதை அப்படி செய்ய விரும்புறோம். இது பாருங்க சம்பந்தி, எங்க வீட்டுல எல்லாமே சம்பிரதாயப்படி தான் நடக்கும். அது உண்மைதாங்க. ஆனா அத்தை என்ன சொன்னாங்கன்னா, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வாசல்ல நின்னு மாலைய மாத்திக்கிட்டதுக்கு அப்புறம் தான் உள்ள வருவாங்களா. நாங்களும் அதே மாதிரி செய்ய விரும்புறோம். அது வந்து ரமா,
மாலை மாத்திக்கிறதுக்காக நாங்க இந்த இடத்த ஏற்பாடு பண்ணியிருக்கோம். உங்க யாருக்கும் இதுல அப்ஜெக்ஷன் இல்லைன்னு சொன்னா இந்த சடங்கை வாசல்லையே வச்சு செய்யலாம். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சம்பந்தி, எங்களுக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை. உண்மையை சொல்ல போனா இப்பதான் சந்தோஷமா இருக்கு. ஏன்னா நீங்க எல்லாத்தையுமே சம்பிரதாயப்படி செய்யணும்னு நினைக்கிறீங்க. எங்களுக்கு அது ரொம்ப சந்தோஷம். இதையெல்லாம் பார்க்கும்போது எனக்கு என் கல்யாணம் தான் ஞாபகத்துக்கு வருது. சரி, எல்லாரும் வாங்க, எல்லாரும் வாசலுக்கு போலாம். வாங்க, மாலை மாத்திக்கிற சடங்கை அங்கேயே வச்சு முடிச்சிடலாம். வாங்க. நீங்க எல்லாரும் கிளம்புங்க, நாங்க மத்த பொருள் எடுத்து பின்னாடியே வரோம். அப்புறம் மாலையும் மறக்காம கொண்டு வந்து. வாங்கக்கா. வா வா. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஆமா, என்ன விஷயம்? விஷயம்லாம் ஒண்ணும் இல்ல. கல்யாணம் சம்பிரதாயப்படி நடக்க போகுது இல்லையா, அதை பத்தி தான் பேசிட்டு இருக்கோம். இல்ல கார்த்திக்? சரி, நீங்க என் கூட வாங்க, நம்ம பொருளை கொண்டு வரணும்ல. சரி, வாங்க. ஹலோ வந்தனா. சூர்யா எங்க இருக்கீங்க? அது வந்தனா, இங்க ஏதோ ஃபங்க்ஷன் போல இருக்கு. வழி எல்லாம் ரொம்ப பிளாக் பண்ணிருக்காங்க. சூர்யா, இங்க எல்லாரும் மாலைக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. சீக்கிரம் வாங்கல. என்ன? கொஞ்சம் சீக்கிரங்க, நான் கீழேயும் போய் போட்டோ எடுக்கணும். இருங்க, முடிஞ்சிருச்சு. லக்ஷ்மி கொஞ்சம் எழுந்துறேன், போட்டோ எடுக்கணும்னு சொல்றாருல்ல. இப்படி பாருங்க, மருதாணி நல்லா காட்டுங்க. இப்படி கொஞ்சம் ரைட் திரும்புங்க. இப்படியா? எனக்கு இந்த மாதிரி போட்டோஸ் எடுத்துக்கிறதுல இஷ்டமே இல்ல. இல்ல இல்ல, நீங்க இந்த மாதிரி தான் போட்டோ எடுக்கணும். இப்படி எல்லாம் போட்டோ எடுத்தாதான் நல்லா இருக்கும். சரியா? தேங்க்யூ. இப்படி வா லக்ஷ்மி, வா. இரு, நான் இன்னொரு பின் போடுறேன். அர்ச்சனா, ஒரு பின் இருந்தா கூட. சேஃப்டி பின் இல்ல அர்ச்சனா, நான் ஹேர் பின் கேட்டேன். சாரிக்கா, ஒரு நிமிஷம். இந்தாங்க. சூர்யா வர கொஞ்சம் நேரமாகும்னு நினைக்கிறேன். மாலை மட்டும் நேரத்துக்கு வரலன்னா அப்புறம் பெரிய பிரச்சனை ஆயிடும். இன்னொரு தடவை அவர் கால் பண்ணி பாக்குறேன். ஃபோன் பண்ணுங்க. இல்லையா? கார்ல போறதுக்கு பதிலா நடந்து போனாலே போய் சேர்ந்துடலாம் போல இருக்கு. என்ன மாப்பிள்ள தம்பி, உங்க வீட்டுக்கு வரப்போற மகாலட்சுமி வந்துட்டா பாருங்க.